வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு ஒரு சின்ன லஞ்ச் மெனு தான் செய்து காட்ட போகிறேன். கனவா கறி இது. ஸ்ரீலங்காவில் இந்த கனவாயை ஊசி கனவான்னு சொல்வார்கள். இந்தியாவில் கடம்பாண்டு சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன். அதுதான் சமைச்சு காட்ட போகிறேன். கனவாயை க்ளீன் பண்ணி போட்டு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு கனவாயை போட்டு கணவாயிலேருந்து தண்ணி விடும். நாங்கள் தண்ணி விட தேவையில்லை. தூள் உப்பெல்லாம் போட்டுட்டு புளியையும் விட்டு கொஞ்ச நேரம் கிளறி போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடியை திறந்துட்டு அப்பப்போ கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு பிறகு ஒரு கொஞ்சமாக பால் விடணும். பாலை விட்டுட்டு அடுப்பை மூடக்கூடாது. அந்த மூடியை மூடக்கூடாது. அடுப்பை குறைச்சி விடணும். திறந்து தான் இருக்கணும். அப்பப்போ கிண்டி விடுங்க கரண்டியால். கிளறி விட்டுட்டு அப்போ தான் அந்த ஒரு ட்ரையான இது கிடைக்கும். ட்ரையாக தானே எங்களுக்கு வேணும் இந்த கறி. பிறகு உள்ளியும் பூண்டும் சின்ன சீரகம் மிளகு மூண்டையும் குத்தி போட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடவே கூடாது. திறந்தபடி தான் இருக்கணும். அப்பப்போ கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்ல ஒரு ட்ரைனஸ் கிடைக்கும். ஒரு எண்ணெய் ஊற்றி பொரித்த மாதிரி ஒரு தன்மை வரும். அது பிறகு இறக்கலாம். இதுதான் என் லஞ்ச். இது கீரைக்கறி சமைச்சிருக்கிறேன். காடை முட்டை இது. அதுதான் அந்த கனவாக்கரை. நல்ல பாருங்கள், எண்ணெய் விட்டு பொரித்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு இது. இதுதான் இந்த லஞ்ச். இது வந்து கத்தரிக்காய் தாய் எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. வட்டுக்காய் மாதிரி தான் இருக்கும். ஊரில் இருக்கும் வட்டுக்காய் அப்படி தான் இது. இதுக்கு நான் கருவாடு போட்டு சமைச்சிருக்கிறேன். நல்லா இருந்துச்சு இது. இந்த கத்தரிக்காய் நல்ல மருத்துவ குணம் கொண்டு சொல்வார்கள் இந்த தாய்லாந்துக்காரங்கள். அதால் தான் நான் இதை சமைச்சேன். இது மூளை வருத்தம் கேன்சருக்கெல்லாம் நல்லமென்று சொல்லுவாங்க. இதுதான் என் லஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.